மது ஒழிப்பு போராட்டத்தை முன்னெடுப்பதால் எத்தகைய விளைவுகள் நேர்ந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக விசிக தலைவர் திருமாவளவன் சூளுரைத்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே தனிகார் திருமண மண்டபத்தில் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட செயற்குழு கூட்டம் விசிக தலைவர் திருமாவளவன் தலைமையில் நடைபெற்றது. அதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், மது போதையால் பாதிக்கப்படும் மக்களை காப்பாற்றும் நோக்கிலேயே மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்பட உள்ளதாக கூறினார். மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்துவதன் மூலம் எந்த விளைவுகள் நேர்ந்தாலும் அவற்றை எதிர்கொள்ள தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இப்படி ஒரு போராட்டம் நடத்துவதனால் தேர்தல் களத்தில் நமக்கு பாதிப்பு ஏற்படும், கூட்டணியில் நமக்கு சிக்கல் ஏற்படும், 2026 தேர்தலில் நமக்கு பின்னடைவு ஏற்படும் என்ற நிலை ஏற்பட்டால் கூட இந்த நோக்கத்தில் இருந்து நாம் ஒருபோதும் விலகக்கூடாது, நழுவக்கூடாது, வழுவக்கூடாது என்பதை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். 2026 தேர்தலுக்கு முன்பாக அனைத்து மதுக்கடைகளையும் திமுக அரசு மூடிவிட்டால் எத்தனை விஜய் வந்தாலும் திமுக தான் வெற்றி பெறும் எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.